வணக்கம். மீண்டும் உங்களை KPN மீடியாவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். 5G சிம் கார்டு பற்றி ஒரு முக்கியமான ரகசியத்தை டக்குன்னு போட்டு உடைத்த ஏர்டெல். இதை பற்றி தான் நம்ம முக்கியமாக இந்த விஷயத்தில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா 5G இல்லாத நாட்டில் எதுக்குடா 5G போன்கள் வாங்குறீங்க என்று நக்கலாக பேசிய பலரும் தற்போது ஒரு நல்ல 5G ஸ்மார்ட் போனை வாங்க வேண்டும் என்கிற தேடலில் இறங்கியுள்ளனர். மறு கையில் உள்ள பலரும் நம்ம 4G போன்லேயே 5G வேலை செய்யுமா, 5G சேவைகள் அறிமுகமானதும் புதுசா ஒரு 5G சிம் கார்டு வாங்க வேண்டுமா, அதை பயன்படுத்த ஒரு புதிய 5G மொபைலை வாங்க வேண்டுமா போன்ற கேள்விகளுக்கான விடைகளை தேடி வருகின்றனர். இந்தியாவில் மிகப்பெரிய டெலிகாம் நிறுவனங்களில் ஒன்றான பாரதி ஏர்டெல் ஆனது 5G சேவை, 5G சிம் கார்டு, 4G நெட்வொர்க்கில் இருந்து மற்றும் 5G சேவைக்கு மாறுவது தொடர்பாக மக்கள் மத்தியில் இருக்கும் குழப்பங்களை, கேள்விகளை தீர்த்து வைக்கும் நோக்கத்தின் கீழ் ஒரு முக்கியமான ரகசியத்தை போட்டுள்ளது. அது என்ன ரகசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ஏர்டெல் நிறுவனமானது அடுத்த ஒரு மாதத்திற்குள் தனது 5G சேவையை அறிமுகப்படுத்தும் என்பதை உறுதி செய்துள்ளது. அதனுடன் சேர்த்து ஏர்டெல்லின் பழைய 4G சிம் கார்டின் வழியாகவே நிறுவனத்தின் புதிய 5G சேவைகள் அணுக கிடைக்கும் என்பதை வெளிப்படுத்தியுள்ளது. அதாவது ஏர்டெல் நிறுவனத்தின் 5G நெட்வொர்க் அறிமுகமானதும் கஸ்டமர்கள் புதிதாக 5G சிம் கார்டுகளை வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. மாறாக அவர்களிடம் இருக்கும் பழைய 4G சிம் கார்டினை கொண்டு ஏர்டெல் நிறுவனத்தின் 5G சேவைகளை பெற முடியும். இருந்தாலும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது. அது என்னன்னா, ஏர்டெல் நிறுவனத்தின் 4G சிம் கார்டானது ஏற்கனவே 5G சேவைகளை வழங்குவதற்கு இணக்கமானதாக உள்ளதால் புதிய 5G சிம் கார்டுகளுக்கு வேலை இல்லை. ஆனாலும் கூட இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது. அது என்னவென்றால், உங்களால் 4G சிம் கார்டு வழியாக 5G சேவைகளை அணுக முடியும் என்றாலும் கூட 4G போன்களின் வழியாக 5G சேவைகளை பெற முடியாது. இங்கே தான் செக் வைக்கிறாங்க. ஓகேங்களா, கவனமாக பார்த்துக்கோங்க. ஆக வேறு வழியே இல்லை. இந்தியாவில் 5G நெட்வொர்க் அறிமுகம் ஆனதும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 5G ஸ்மார்ட் போனுக்கு அப்கிரேட் ஆக வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு 5G கிடைக்காது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது குறித்து விளக்கம் அளிக்கையில் ஏர்டெல் நிறுவனத்தின் தற்போதைய 4G சிம் ஆனது ஏற்கனவே 5Gக்கு தயாராக உள்ள சிம் கார்டு என்பதால் வாடிக்கையாளர்கள் 5G ஸ்மார்ட் போனுக்கு மட்டுமே அப்கிரேட் ஆக வேண்டும் என்று ஏர்டெல் தலைமை நிர்வாக அதிகாரியான CEO கோபால் விட்டல் கூறியுள்ளார். மேலும் உங்களிடம் 5Gயை சப்போர்ட் செய்யும் ஸ்மார்ட் போன் இருந்தால் 5G சேவையின் பலனை பெற சிம்மை மாற்ற வேண்டிய அவசியமில்லை. எனவே அவர் இதை உறுதிப்படுத்தியுள்ளார். ஆக 5G சிம் கார்டு அறிமுகமாகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லை. 5G சிம் கார்டுகள் அறிமுகம் ஆகும். நீங்கள் பிரத்யேகமாக ஒரு 5G சிம் கார்டை பெறுவதன் மூலம் கூட 5G நெட்வொர்க்கை அணுகலாம். அல்லது உங்களிடம் இருக்கும் ஸ்மார்ட் போன் ஆனது 5Gக்கு இணக்கமானதாக இருந்தால், அதாவது ஒரு 5G ஸ்மார்ட் போனாக இருந்தால், அதன் செட்டிங்கில் ஒரு சில மாற்றங்களை செய்வதன் மூலமாக கூட 5G நெட்வொர்க்கை அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செட்டிங்ஸ் வழியாக 4G இருந்து 5Gக்கு மாறுவது எப்படி? உங்கள் 5G ஸ்மார்ட் போனில் உள்ள செட்டிங் டேப்பை கிளிக் செய்து கனெக்ஷன் அல்லது மொபைல் நெட்வொர்க்ஸ் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். 4G அல்லது LTE தவிர்த்து உங்கள் ஸ்மார்ட் போன் ஆனது 5Gயை ஆதரிக்கக்கூடியதாக இருந்தால் 5Gயை தேர்ந்தெடுக்கவும். 5Gயை தேர்ந்தெடுக்கும் விருப்பம் உங்களுக்கு அணுக கிடைக்கும். அதை தேர்வு செய்வதன் வழியாக உங்கள் ஸ்மார்ட் போனை 5G நெட்வொர்க்குடன் இணைக்கலாம். 5G ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏர்டெல் என்ன சொல்றாங்கன்னா, ஏர்டெல் நிறுவனத்தின் கூற்றுப்படி 5G நெட்வொர்க் ஆனது 4Gயை விட 20 முதல் 30 மடங்கு வேகமாக இருக்கும். அதாவது 20% 30% வேகமாக இருக்கும். மேலும் ஏர்டெல் நிறுவனத்தின் 5G சேவையானது வெளிநாடுகளுக்கு செல்லும் போது கூட பயன்படுத்த முடியும் அப்படின்னு உறுதிப்படுத்துறாங்க.
ஏர்டெல் 5G இந்தியா முழுவதும் எப்போது அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏர்டெல் 5G சேவைகளானது படிப்படியாக இந்தியா முழுவதும் அறிமுகப்படுத்தப்படும் என்று கூறுகிறார்கள். அதாவது இந்த ஆண்டு டிசம்பரில் நாட்டில் உள்ள மெட்ரோ நகரங்களில் ஏர்டெல் 5G சேவை அணுக கிடைக்கும். இப்படியே அடுத்த 2023ஆம் ஆண்டின் இறுதிக்குள் ஏர்டெல் 5G சேவை நாடு முழுவதும் அணுக கிடைக்கும் அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க. டிசம்பர் மாதத்தில் தொடங்கி 2023ல் முடிக்கப்படுமா இந்தியா பூரா. முதல்ல மெட்ரோ சிட்டி மட்டும் கவர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் மற்ற சிட்டியெல்லாம் கவர் பண்ணி இந்தியா முழுக்க முடிச்சிருவாங்க. ஜியோவின் 5G அறிமுகம் என்ன நிலையில் உள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிலையன்ஸ் ஜியோவின் 5G சேவைகளானது இந்த 2022ஆம் ஆண்டு தீபாவளிக்குள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரங்களில் அறிமுகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஏர்டெல் மற்றும் ஜியோவின் 5G திட்டங்களின் விலை நிர்ணயம் எப்படி இருக்கும், எந்த நிறுவனம் மலிவான விலைக்கு 5G சேவைகள் வழங்கும், 5G நெட்வொர்க்கின் உண்மையான வேகம் என்ன ரேஞ்சில் இருக்கும் போன்ற கேள்விகளுக்கு தெளிவான பதில்கள் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது, ஏர்டெல் நிறுவனமும் ஜியோவும் மிகவும் கடுமையாக போட்டி போட உள்ளன என்று செய்திகள் குறிப்பிடுகின்றன. எனவே பார்ப்போம், வருங்காலத்தில் 5G எப்படி இருக்குதுன்னு சொல்லி நாமளும் செக் பண்ணலாம். சரிங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதில் சொல்கிறேன். சரிங்களா? மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு தலைப்புடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவோர் KPN மீடியா சார்பாக KPN. நன்றி, வணக்கம்.